ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6th சயின்ஸ்லேருந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், பன்னாட்டு அலகு முறை. வெப்பநிலை கெல்வின், தொலைவு மீட்டர், மின்னோட்டம் ஆம்பியர், காலம்னா வினாடி, அளவு மோல், நிறை கிலோகிராம், ஒளிச்செறிவு கேண்டிலா. செகண்ட் ஒன், டேஸ் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும். நிறை. தேர்ட் ஒன், டேஸ் என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை ஆகும். எடை. ஃபோர்த் ஒன், நிலவில் ஈர்ப்பு விசை புவியைப் போல 1/6 பங்குதான். நிலவில் ஈர்ப்பு விசை புவியைப் போல 1/6 பங்குதான். ஃபிஃப்த் ஒன், பொருளின் நிறையை அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்துகிறோம். அப்போ பொருளின் நிறையை அளவிட எந்த தராசு நம்ம பயன்படுத்துகிறோன்னா பொது தராசு தான். சிக்ஸ்த் ஒன், படித்தர நிறை என்று அழைக்கப்படுவது. படித்தர நிறை என்று அழைக்கப்படுவது பொது தராசு. செவன்த் ஒன், துல்லியமான எடையை காண டேஸ் என்ற கருவி பயன்படுகிறது. மின்னணு தராசு. துல்லியமான எடையை காண டேஸ் என்ற கருவி பயன்படுகிறது. மின்னணு தராசு. எய்த் ஒன், டேஸ் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். ஓடோமீட்டர். டேஸ் என்பது வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். ஓடோமீட்டர். நைன்த் ஒன், மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790 டேஸில் உருவாக்கப்பட்டது. பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மெட்ரிக் அலகு முறை அல்லது திட்ட அலகு முறை. 10th ஒன், நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் டேஸ் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. வில்லியம் பெட்வெல். 11, டேஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தின் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய ஈர்ப்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. 12th ஒன், ஒரு கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உள்ள நிறுவனத்தால் டேஸ் நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோகக் கலவைகள் ஆன ஒரு உலோகக் கலவை தண்டிற்கு நிறைக்கு சமம். 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம். 13, ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. அளவு நாடா. அடுத்தது இந்த லெசன் இருக்கக்கூடிய புக் பை கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. ஆப்ஷன் இ, அளவு நாடா. செகண்ட் ஒன், 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது. ஆப்ஷன் இ, 700 சென்டிமீட்டர். தேர்ட் ஒன், அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஸ் என்று பெயர். அளவீடு. சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் இ, கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை இருக்க வேண்டும். ஆப்ஷன் ஆ, அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. கோடிட்டத்தை நிரப்புக. எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு மீட்டர். 500 கிராம் ஈக்குவல் டு 0.5 கிலோகிராம். டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஸ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. கிலோமீட்டர்.
1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 5000 மீட்டர். சரியா தவறா? ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம். சரி. ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும். தவறு. 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் ஆகும். சரி. முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறையாகும். தவறு. SI அலகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சரி. ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக. சர்க்கரை எப்படின்னா பொதுத்தராசு, எலுமிச்சை சாறுன்னா அளவு சாடி. மனிதனின் உயரம் சென்டிமீட்டர். கூர்மையான பென்சில் முனை நீளம்னா மில்லிமீட்டர். பால்னா பருமன், காய்கறிகள்னா எடை அல்லது நிறை. பொறுத்துக. முன்கையின் நீளம் முழம். நீளத்தின் SI அலகு மீட்டர். நானோ 10⁻⁹. காலத்தின் SI அலகு வினாடி. கிலோ 10 பவர் கியூப். பின்வரும் அலகுகளை ஏறுவரிசையில் எழுதுக. 1 மீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் மற்றும் 1 மில்லிமீட்டர். இது கரெக்டான ஏறுவரிசை பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 மீட்டர், 1 கிலோமீட்டர்.